இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மெய்ப்பன் குரல் கேட்க என்ற பதிவு மூலமாக தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேச அடியேனுக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பின் கீழ் இயேசு கிறிஸ்து ஓமைகளாய் சொன்ன காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். நேற்றைய தினத்தில் விதையின் ஓமையை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் இருந்து அதனுடைய 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு சம்பவத்தை இன்று நாம் தியானிக்கலாம். நான் உங்களுக்காக இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டி இருந்தான். அவன் வந்து அதிலே கனிகளை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் திராட்சை தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த வேத பகுதியில இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொன்ன தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களில் இரண்டாவதாக நாம் தியானிக்க போகிற இந்த வசனங்களை சற்று நீங்கள் கவனமாக கேட்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனங்களில் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி இருக்கிறதை சொல்லுகிறார். அது கனிகளை தேடுகிற திராட்சை தோட்டக்காரர் அந்த அத்தி மரத்தில் கனிகளை தேடுகிறதை, கனிகளை எதிர்பார்க்கிறதை இங்கே நாம் கவனிக்கிறோம். தோட்டக்காரனை குறித்து கவனிக்கிறோம். 3 வருடமாக கனி கொடாத ஒரு பரிதாப நிலையை குறித்து இங்கே நாம் கவனிக்கிறோம். அந்த தோட்டக்காரன் மறுஉத்தரமாக 3 வருஷம் கனி இல்லாத இந்த மரம் இந்த வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இந்த மரத்தை நீங்க வெட்டலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறதை இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திராட்சை தோட்டக்காரர் யார் என்று சொன்னால் நம் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிக்கணும். உரிமையாள எஜமானன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்துல உங்களை என்னையும் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரங்களாக நட்டி இருக்கிறார். நட்டி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆகவே திராட்சை தோட்டத்தின் உரிமையாளராய் இருக்கிற தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்கும்படி சில பொறுப்பாளரிடத்திலே ஒப்படைக்கிறார். அவனும் திராட்சை தோட்டக்காரனாகவே இங்கே இருக்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த பொறுப்பாளர் யாருன்னு சொன்னா ஊழியக்காரர்கள், ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கிற அத்திமரம் ஆகிய நீங்களும் நானும் திராட்சை தோட்டக்காரர் எதிர்பார்க்கிற காலத்திலே கனி கொடாமல் போகும்போது யாரிடத்திலே அவர் ஒப்புவித்திருக்கிறாரோ, அதை கவனிக்கும்படி கொடுத்திருக்கிறாரோ அவரிடத்தில் போய் கட்டாயம் கேட்பார், இந்த அத்திமரத்துல கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி போடு, இது இந்த இடத்திற்கு ஏன் இது
இருக்கிறது, இந்த இடத்துல வேற ஒன்றை வைத்தாலும் பலன் கொடுக்குமே என்று சொல்லி திராட்சை தோட்டக்காரன் ஒப்புவிக்கப்பட்டவரிடத்திலே கேட்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எத்தனை வருடங்கள் ஆகியும் உங்க வாழ்க்கையில உங்கள் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களா நீங்கள் இருந்திருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஜீவியம் இருந்திருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. பல வருடங்கள் ஆகியும் இன்னும் ஆண்டவருக்காக கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் இல்லாம தன்னுடைய மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை சற்று நீங்க கவனித்து அவருக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். கனி கொடுக்கிறவர்கள் மாத்திரமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் தொடர்ந்து நாட்டப்பட்ட இடத்திலே நிலைக்கக்கூடிய அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே பொறுப்பாளர் இப்படியாக அந்த தோட்டக்காரரிடத்துல, உரிமையாளரிடத்துல ஒரு பரிந்துரையை வைக்கிறார். ஐயா, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். பொறுப்பாளர் அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த அத்தி மரத்திற்கு பரிந்துரைத்து, இந்த வருஷத்துல இத நான் சுற்றி கொத்தி எரு போடுறேன், அது வளர்ந்து அது நிச்சயமா கனி கொடுக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை கொடுக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி அதை நீங்க வெட்டி போடுங்க என்று சொல்லி பொறுப்பாளர் நிச்சயமாக தன்னுடைய கையிலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த அத்திமரமாகிய ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல பரிந்துரைக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நீங்க கனி கொடுக்கக்கூடிய நபர்களாய் இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா? இல்ல எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு உங்களுக்கு எரு போட்டு உங்களை சுத்திகரிச்சு உங்களை கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்துல நடத்துற ஊழியக்காரங்களுடைய மனநிலைமை புரிந்து கொள்ளாம உங்க மாம்சத்திலையும் உங்க சுய எண்ணத்திலையும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி மனம் போன போக்குல நீங்க போவீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்க வாழ்க்கைய நீங்க உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்க மாற்றிக்கொள்வீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக தேவன் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடாதது நிமித்தம் நிச்சயமாக வெட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுக்கக்கூடிய காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல நீங்க கனி கொடுக்காம உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தில் இருக்கிறதான மற்ற சம்பாத்தியங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறதான மற்ற எல்லா காரியங்களுக்கும் அதிக அக்கறை உள்ளவர்களாய் இருந்துவிட்டு தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய காலத்துல வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து சத்தியத்திற்கு உரியவர்களாக நீங்க இல்லாம போவீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான வாலிப தம்பி, உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. கனி கொடுக்கக்கூடிய காலத்துல நீங்க கனி கொடாம இருப்பீங்கன்னு சொன்னா 1 வருடம் மாத்திரம் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க கூடாத காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம், தேவராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற பட்சத்துல நீங்களும் நானும் கனி கொடுக்காமல், மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாய் இல்லாமல், மற்றவர்களை ரட்சிப்புகிறார் நடத்தக்கூடியவர்களாய் இல்லாமல், மற்றவர்களை நீதிக்குள்ளாக நடத்தாமல், நம்முடைய மனம் போன போக்கில நபர்களோடு இணைந்து தவறான நபர்களோடு கூட ஐக்கியம் வைத்து நம்முடைய நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிற வருஷங்களை வீணாக்குவோமானால் நிச்சயமாக அத்திமரமாயிருக்கிற நம்ம நிச்சயமா ஒரு நாள் வெட்டப்படுவோம். வெட்டப்படக்கூடிய காலம் மிகவும் சமீபத்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்துல 2வதாக
அத்திமரமாயிருக்கிற நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடிய காலத்துல கனி கொடாமல் போவோமானால் நிச்சயமாக ஒரு நாள் வெட்டப்படுவோம். வெட்டப்படக்கூடிய காலம் சமீபத்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக நீங்கள் உணர்ந்து இந்த காரியத்துக்கு உங்களை செவிசாய்க்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு. அதனால நீங்க ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை உங்க வாழ்க்கையின் கனி கொடுக்கிற ஜீவியத்துக்கு ஏதுவான போதகமாக உபதேசமாக எண்ணி உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்தாற் போல உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையை தேவன் கண்டு நிச்சயமாய் அவர் சந்தோஷப்படுவார். ஆகவே நீங்க உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள உங்க ஜீவியத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. உங்க பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க. உங்க மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியின் சிந்தையுள்ள ஜீவியத்தை வாழ பழகிக்கொள்ளுங்க. நிச்சயமா இந்த ஓமையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி வருகிற நாட்களில அத்திமரமாய் நாட்டப்பட்டிருக்கிற நீங்க கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணி உங்க வாழ்க்கையை கனி கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ள நடத்துவார் என்று மறுபடியும் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, திராட்சை தோட்டத்துல உரிமையாளராய் இருக்கிற நீர் எங்களை அத்திமரமாய் உடைய தோட்டத்துல நட்டி இருக்கிறீர். நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய காலத்துல கனி கொடாமல் போகும்போது திராட்சை தோட்டக்காரராயிருக்கிற நீர் பொறுப்பாளராயிருக்கிற ஊழியக்காரருடைய வசத்துல நீர் கேட்கிறவராயிருக்கிறீர். ஆமேன். கனி கொடாத அந்த மரம் ஏனுங்க இருந்து கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் கேட்டு வெட்டி போடுவதற்கு முன்பாகவே நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவியத்தை ஊழியக்காரருடைய உபதேசத்தையும் ஊழியக்காரர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர் பேசுகிற உபதேசத்தையும் எருப்போடுகிற எங்களை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களில் நாங்கள் ஒத்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் மெய்யாகவே அதற்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் கனி கொடுக்கிறவர்களை மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பரிசுத்த நாமம் உடைய பிள்ளைகள் மூலமா மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் தேவராஜ்யத்தின் ரகசியங்களாய் இருக்கிற அநேக காரியங்களை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் அதிகமாய் இந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.